திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் சிறப்புமிக்க சீர்காழிங்கிற ஊரில் சிவபாத இதையருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக அவதாரம் செஞ்சார். அவருடைய காலம் 6ஆம் நூற்றாண்டு. சமண மதமும் பௌத்த மதமும் வளர்ச்சி பெற்று சைவ மதம் தாழ்ந்திருந்த சமயத்தில் மக்கள் திருநீர் பூசவே பயந்துட்டு இருந்தாங்க. சமணர்கள் அரசர்களையும் தங்கள் வசப்படுத்தி வச்சுருந்தாங்க. அரசர்கள் எவ்வளியோ மக்களும் அவ்வளி தானே. அதனால் நாடே சமணர்களின் பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் சிவபாத இதையரும் பகவதி அன்னையும் ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. புறச்சமய இருளிலிருந்து நம்ம விடுபடணும், சைவ மதம் தழைத்தோங்கணும், அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சாங்க. இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இறைவனுடைய அருள்னால் அவங்களுக்கு வைகாசி மாதம் திருவாதிரை நன்னாளில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சம்பந்தன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து 3 வயது ஆனது. ஒரு நாள் அவங்க தந்தை நீராட போகிறாரு, தானும் வரதாக பிடிவாதம் பண்ணுறான். அதனால் உடன் அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே அவனை முதல்ல நீராட்டி படியில் அமர வச்சுட்டு சிவபாதர் நீருக்குள் மூழ்கி அகவர்சன மந்திரத்தை சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தான் தந்தையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தன் கோவில் கோபுரத்தை பார்த்து அம்மையே அப்பா அப்படின்னு சொல்லி அழுதான். அந்த அழுங்குரல் கேட்ட உடனே தோணியப்பரும் தேவியும் விடைமேல் ஏறி அந்த குழந்தைக்கு முன்னாடி காட்சி கொடுத்தாங்க. ஈசனுடைய திருவுள்ளப்படியே ஒரு பொற்கிணத்தில் ஞானப்பாலையும் ஊட்டிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து பார்க்குறாங்க. குழந்தையோட வாயில் ஓரத்தில் பால் வடிஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்து யார் உனக்கு பால் கொடுத்தது, நீ யார்கிட்ட வாங்கி குடித்த அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தை எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு பெரம்பெடுத்து ஓங்கினார். உடனே பயந்து போன குழந்தை கையை தூக்கி கோபுரத்தை காட்டி அங்கே அங்கே அப்படின்னு சொன்னது. அங்கே யார் இருக்கா, யார் உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை திருவாய் மலர்ந்து தோடுடைய செவியன் விடையேறி தூவென் மலர் சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு. தந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவனை கட்டி அணைச்சிக்கிட்டாரு. சிவபெருமான் இங்கே வந்தாரா, அன்னை பார்வதி உனக்கு பால் தந்தாங்களா அப்படின்னு அப்படி பூரிச்சு போயிட்டாரு. உடனே வீட்டுக்கு போனார், மனைவிகிட்ட சொன்னார். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ளே அக்கம் பக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மறுநாள் தோணியப்பரை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பதிகமும் பாடுறாரு. சில நாள் கழித்து அவருக்கு 3½ வயது இருக்கும். அப்போ சில சிவஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு தன்னுடைய ஆசையை அப்பாட்ட சொல்கிறாங்க. அவரும் சம்மதித்து தன்னுடைய தோள் மேலே அமர வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் முதல்ல சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கான்ங்கிற ஊருக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஈசனை வணங்கி ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் பாடிட்டு இன்னும் சில கோயிலுக்கு போகிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில்.